என்னங்க நான் ஆடி மாசம் எங்க அம்மா வீட்ல போய் இருந்துட்டு வரலான்னு பாக்குறேன். போயிட்டு வாமா. இப்ப யாரு உன்னை போக வேணாம்னு சொன்னது? போயிட்டு ஆடி மாசம் திருநாளாம் பார்த்துட்டு பொறுமையா வா, ஒன்றும் அவசரம் இல்லை. இல்லைங்க நான் போயிடுவேன். நான் போயிட்டே நீங்க தனியா இருப்பீங்க, உங்களுக்கு பயமா இருக்கும். ஆமா, நான் அமேசான் காட்டுல இருக்கேன், அப்படியே தனியா இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருக்குது. பேசாம கிளம்பி போமா, என்னை பத்தி யோசிக்காத. சரி நான் போல விடுங்க. போகலையா? ஏன் போலன்னு சொன்னா விடுங்களாங்க. ஏண்டி இப்ப நீ தான் போறேன்னு சொன்னா, இப்ப போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன போகலன்னு சொல்லி வேலை காட்டுற? ஏய் நீ ஃபர்ஸ்ட் ஓத்த விட்டு கிளம்பிடி. நீ ஏய் கிளம்பு. தெரியாதனமா வாயை விட்டோம், அடிச்சு தோத்துருவானோ. ஏண்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? சோறு தின்னுட்டு இருக்கேன்டா, தின்ட்டு வரோம் விளையாடுவோம். சோறு தின்னுகிட்டு இருக்கியா? ஏன்டா நீ வீட்டில் தின்ட்டு வந்துட்டியா? இல்லைனா இந்தா தின்னு. எனக்கு வேணாம், நீ தின்னு. சரி சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன். ஸ்கூலில் வெளியே பார்க்கும் போதெல்லாம் ரிச்சு கேளா தெரியுறாளோ, வீட்டுக்கு வந்து பார்த்தா எச்ச கேளா தெரியுறாளோ. என் ஃப்ரெண்டு நான் கேவலமா இருக்கேன்னு சொன்னா, இன்னொரு ஃப்ரெண்டு நான் அழகா இருக்கேன்னு சொன்னா. ரெண்டுல எது உண்மைன்னு தெரியல. ரெண்டுமே உண்மைதான்டி. எப்படி? நீ கேவலமான அழகா இருக்கடி. அண்ணா ஒரு 40 இட்லி ஒரு 40 பூரி பார்சல் கட்டுங்க. 40 இட்லி 40 பூரியா? தோ உடனே கட்டிடுறேம்மா. ஏமா 40 இட்லி 40 பூரி கட்டுமா, டக்குன்னு கட்டு. தோ கட்டிட்டு இருக்காங்கம்மா. அண்ணா டைம் இல்ல, சீக்கிரம். தோ கட்டிட்டு இருக்காங்கம்மா. தோ இப்பதானே சொன்னீங்க 5 நிமிஷம் தான். கட்டுமா, டக்குன்னு கட்டுமா. கட்டுறாங்கம்மா. ஐயே லேட் ஆகும் போலியே, வேணாண்ணா. ஏண்டி இப்போதானே வந்த, அதுக்குள்ள எப்படி 40 இட்லி 40 பூரி பார்சல் கட்ட முடியும்? பைத்தியக்காரி மெண்டல். நிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம அப்படி எங்க ஓடுறான்னு தெரியலையே. கட்டாதம்மா. 4 பூரி கேட்டேன், எங்கயா? மேடம் இப்பதான் பூரி பொங்கி வந்துகிட்டு இருக்கு, வந்த உடனே எடுத்துட்டு வரேன். அது பொங்கி வர வரையும் நான் எவ்வளவு நேரம் இங்க உட்காந்துட்டு இருக்கிறது? வேலைக்கு வர மணி ஆகுது, சீக்கிரம் கொண்டா. அப்புறம் அவசரப்பட்டீங்கன்னா பூரி சப்பையா தான் மேடம் இருக்கும், பரவாயில்லையா? சப்பையா இருக்குமா? சப்பாத்தி தான் இருக்குன்னு சொல்லி தொலைங்கடா, போய் எடுத்துருவாடா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. தோ கொண்டு வரேன் மேடம். கொள்ளடிச்சு லைஃப்ல செட்டில் ஆகலாம் முடிவு பண்ணிருக்கேன். யோ போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க, அப்புறம் ஜெயில் சோறு தான் திங்கணும் நீங்க. வா சோத்துக்கு ஜெயில் சோறு எவ்வளோ பரவாயில்ல. செவரெல்லாம் ஒரே கிராக்கா இருக்கு, கொத்தனார கூட்டிட்டு வந்து பூசண்டி. அது இருந்தா உனக்கு என்னடா? பண்ணையில ஒரு கிராக் இருந்தா போதுண்டி. ஏண்டி இங்க உட்காந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? பணமழை போயிட்டு வந்திருக்கேன்டா, சுட்டு திங்கலாமா? நீ தான் சுட்டு தரணும். சுட்டு உன் வாயில வச்சு ஊட்டி விடுறேன். சரி அடைச்சே போய் வேற போயிட்டு வா. சரி சரி தோ போய் போயிட்டு வரேன் இரு. வந்ததுக்கு ஒரு வேலை. பணம் சுட்ட உடனே வந்திருக்கலாமோ? ஹலோ, அறிவழகி வீடா? ஆமாங்க, நான் அவங்க அம்மா பேசுறேன். அறிவு இருந்து அவகிட்ட போனை கொடுங்க. நான் ஒரு பரோட்டா மாஸ்டர், உங்க கடைக்கு வேலைக்கு வரவா? பொண்ணுங்களாம் இப்போ பரோட்டா மாஸ்டர் ஆக ஆரம்பிச்சிட்டிங்களா? பரோட்டா நல்லா போடுவியா? சூப்பரா போடுவேனா? 1 கிலோ மாவுல ஒரே பரோட்டா போடுவேன். மக்கியனாலே நான் கடையை மூடிட்டு தலையில துண்டை போடுவேன். எட்ட போமா. 1 கிலோ மாவுல ஒரே பரோட்டா போடுவலாம். எவனே பரோட்டா நல்லா போடுறேன்னு உசுப்பேத்தி விட்டுருக்கான். நான் அதை பிடிச்சிக்கிட்டு கடைக்கடையா வேலை கெடுத்து. வேலைக்காரி அக்கா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நாட்டுக்கோழி முட்டை விலை ஏறி போச்சு. என்னப்பா சொல்ற? ஆமாங்கா, 15 ரூபாய்க்கு வித்த முட்டை இப்ப 25 ரூபாய்க்கு ஏறி போச்சு. முதலாளி அம்மா, உங்க பண்ணையை கூட்டி சுத்தம் பண்ணிட்டேன், சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன். நீங்க சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு முட்டை போட்டா போதும். சரிடி வேலைக்காரி. மிஸ்டர் வேலைக்காரி, நான் முட்டை போற டைம் சொல்லுடி. உங்க டைம் 10:45மா, உங்க டைம் 11 மணிமா, உங்க டைம் 11:30மா, உங்க டைம் 12. நான் சேவல்டி. மன்னிச்சிருங்க முதலாளி ஐயா. நாங்கலாம் ரொம்ப பெரிய இடண்டி, பார்த்து மரியாதையா நடந்துக்க. சரிங்க. ஏங்க, எங்க வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், உங்க ஃபோன் கொடுக்குறீங்களா? இந்தாங்க. பரவாயில்லையே, உங்க போன்ல எங்க வீட்டுக்கார நம்பர் ஹஸ்பண்ட்னே சேவ் பண்ணி வருது. ஏம்ல இங்க ஒரு வெள்ளை முடி இருக்கு, அதை பிடிக்கிறவா? வெள்ளை முடி புடுங்காத, தலை ஃபுல்லா வெள்ளை முடி ஆயிடும், அப்புறம் டை அடிச்சுக்கிட்டு தான் சுத்தணும். 2 கருப்பு முடி கொடுங்க, எல்லா முடியும் கருப்பாயிடும்ல.